Okay students, இப்போ 9th இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசனை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த லெசனோட ஆத்தரை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஆத்தர் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஆஸ் யூ நோ, சச்சின் டெண்டுல்கர் த ஃபேமஸ் கிரிக்கெட்டர். அவர் தான் இந்த லெசனோட ஆத்தர். அவரோட ஆட்டோபயோகிராஃபி பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோபயோகிராஃபின்னா என்னது? தன்னை பற்றி, தன்னோட முன்னேற்றங்கள், பாடுகள் எல்லாத்தையும் பற்றி அவங்களே சொல்கிறது என்னது? ஆட்டோபயோகிராஃபி. Okay, Sachin Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. மகாராஷ்டிராவில் மும்பையில், பாம்பே சொல்கிறோம்ல, அங்கே 24th April 1973 அவர் பிறந்திருக்காரு. He is a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் டீமில் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் அண்ட் கேப்டனாகவும் இருந்திருக்காரு ரொம்ப காலத்துக்கு. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. அவரோட சிறு வயதிலே அவர் வந்து கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணி நிறைய சாதிச்சிருக்காரு. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. இவர் வந்து அவரோட கேரியர்னால் என்னது? அவரோட காலங்களில், அவர் கிரிக்கெட்டராக இருந்த காலங்களில் அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. He is the only player to have scored 100 international centuries. 100 international ஸ்கோர் பண்ணியிருக்க ஒரே பிளேயர் இவர் தான். அதேமாதிரி the first to score double century in a one day international, ஒரு ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் பிளேயரும் இவர் தான். And the only player to complete more than 30,000 runs in international cricket. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே 30,000 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்க ஒரே பிளேயர் இவர் தான். He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. டோட்டலாக 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அதில் 34,357 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. In 2011, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket on 16th November 2013. Learning the game is an extract from his autobiography, Playing It My Way. அதாவது இவரை வந்து 2012 வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபாவில். அதாவது 2012 ராஜ்யசபா மெம்பராக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் கிரிக்கெட்டர்லேருந்து 16th November 2013 ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. சரி, இப்போ நம்ம லெசனை பற்றி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ லெசனை பற்றி பார்ப்போம். லேர்னிங் த கேம், அதாவது கேமை பற்றி படிக்க போகிறது. ஆத்தர் வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம், சச்சின் டெண்டுல்கர். சரி, இப்போ லெசனுக்கு போகலாம். ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ் ஐ பிளே டென்னிஸ் பால் கிரிக்கெட் வித் ஆல் மை காலனி ஃப்ரெண்ட்ஸு. அதாவது சின்ன வயசுலேருந்தே டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடுவார் காலனி ஃப்ரெண்ட்ஸோட. டென்னிஸ் பால் கிரிக்கெட்னா என்னது? நீங்கள்லாம் விளையாடுவீங்கல்ல வீட்டில், சின்ன டென்னிஸ் பாலை வச்சு கிரிக்கெட் விளையாடுவீங்கல்ல, அந்தமாரி இவரும் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஐ லவ்ட் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் அண்ட் இன் ஆர் கேம்ஸ் ஐ ஆஃபன் ட்ரைட் டு எமுலேட் த மேனரிசம் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் த வெஸ்ட் இண்டியன் லெஜெண்ட் வைவ் ரிச்சர்ட்ஸ். அதாவது என்ன பண்ணுவாராம், இவருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ விளையாடும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாராம், இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரியே செஞ்சு காட்டுவோம் சில விஷயங்கள்லாம். அதே மாதிரி இவர் வந்து இவரோட ஃபேவரட் பிளேயர்ஸ் யார்? சுனில் கவாஸ்கரும் வெஸ்ட் இண்டியன் டீமில் உள்ள வைவ் ரிச்சர்டும் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவரை மாதிரியே இவரும் விளையாடுவாராம். பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடீட், ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங். பேட்ஸ்மேனாக மட்டும் நான் விளையாடணும்னு ஆசைப்படலை, நான் பவுலிங்கும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். Throughout my career, I have actually bowled a lot in the nets. என்னோடய கேரியர்லேயே I have actually bowled, பேட்ஸ்மேனாக இருந்ததை விட நிறைய பவுலிங் பண்ணியிருக்கேன் என்று சொல்லியிருக்காரு. I was then studying in the New English School, Mumbai. But my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Shardashram Vidya Mandir was where Ramchand அக்ரிகர் சார், அதாவது இவர் வந்து எங்கே படிச்சிருக்காரு? மும்பையில் உள்ள நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. படிக்கும்போது அவரை வந்து அவர் பிரதர்னால் அண்ணன், யார் பேர் அஜித். அவருக்கு இவரை பற்றி நல்லா தெரியும். கிரிக்கெட்டில் டெண்டுல்கருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி ஷாதாஷ்ரம் வித்யா மந்திருங்கிற ஸ்கூலில் இவரை சேர்த்து விடுறாரு. அங்கே வந்து இவர் வந்து கோச்சாக இருக்கார். யார்? ராமகந்த் அச்ரிகர்னு ஒரு சார் வந்து கிரிக்கெட் கோச்சாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கேவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு த கேம் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு இந்த சார்
ராமகாந்த் அச்ரிகருங்கிற சார் வந்து கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஹி ரேன் சம்மர் கேம்ப்ஸ் டூ. அதேமாதிரி சம்மர் கேம்ப்ஸும் நடத்துகிறார். அதாவது ஹாலிடே டைமில் ஸ்பெஷல் கோச்சிங்லாம் கொடுக்குறாரு இவர் இந்த சார் அக்ரிகர் சார் வந்து கிரிக்கெட்டுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்கும் கொடுக்குறாரு. அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின்ட் அண்டர் சார். அஜித் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அஜித்னா யார், டெண்டுல்கரோட அண்ணன், என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு நாள் அந்த சார்கிட்ட வந்து ட்ரைனிங்காக கூட்டிகிட்டு போகிறாரு. எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப், பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். யார் வேணாலும் அவர்கிட்ட போகலாம் கேம்புக்கு, ட்ரையலுக்கு. ஆனால் எல்லாரையுமே அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். இந்த சார் அக்ரிகர் சார் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணி யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் ட்ரைனிங் கொடுப்பார். I was 11 years old then. Akrigar sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943. இதே மாரி தான் இவர் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை வயசில் விளையாடணும்னு ஆரம்பிச்சிருக்காரு, கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு, 11 இயர்ஸில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் அந்த அக்ரிகர் சாரும் பிளேயர் ஆனது எந்த வயசில், 11ல் 1943 வந்து பிளேயர் ஆகிருக்காரு, விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. விச் இஸ் த ஏஜ் ஐ வாஸ் வென் ஐ வென்ட் டு ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இவர் எப்போ எந்த வயசில் அவர்கிட்ட கோச்சிங்க்கு போகிறாரோ அந்த வயசில் தான் அக்ரிகர் சாரும் பிளேயராக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஐ ஹட் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர் அண்ட் ஃபெல்ட் சம்வாட் ஓவர்வார்ட் வித் ஸோ மெனி பீப்புள் அரவுண்ட். அதாவது அவ்வளோ நிறைய மக்களுக்கு நடுவில் வந்து இதுக்கு முன்னாடி அவர் விளையாடவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரைனிங்க்கு அக்ரிகர் சார்கிட்ட ட்ரைனிங்க்கு போயிருக்க டைம் ஃபஸ்ட் டைம் அவர் விளையாடுறாரு. When I was asked to bat, I was not at all comfortable. With sir watching me so closely, I failed to make an impact. அப்போ இவரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக விளையாட சொல்கிறாரு. எந்த கேம்ப்பு வச்சாங்கன்னா இல்லை ஒரு டீம் எடுத்தாங்கன்னா செலெக்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த அக்ரிகர் சார் வந்து இவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறாரு, விளையாட சொல்கிறாரு, பேட்டிங் பண்ண சொல்கிறாரு. ஆனால் அவரை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க பார்த்துட்டு அது வந்து இவருக்கு புதுசாக இருக்குது. அதனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு, விளையாடுறதுக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐ ஃபெயில் டு மேக் அன் இம்பேக்ட், சரியாக விளையாடலை. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. அப்போது இந்த சார் பார்த்துட்டு அஜித்தை கூப்பிட்டு, அஜித்னா யார், டெண்டுல்கரோட அண்ணன், அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தனியாக கூப்பிட்டு ஐ வாஸ் பர்ஹப்ஸ் டூ யங்குன்னா என்னது, இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அவனை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வா, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பையனானவனு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. My induction into the Mumbai cricket circuit could have ended in failure. அப்போது இதோட பட் ஃபார் அஜித்ஸ் இன்சிஸ்டன்ஸ், இதோட அவரோட கிரிக்கெட் டீமுக்குள்ளே நுழையணுங்கிற இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனால் அஜித்தோட ஆர்வம், அஜித்தோட நம்பிக்கையினால தான் இவர் வந்து என்ன ஆகிருக்காரு, கிரிக்கெட் டீமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி, having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Akrigar sir. அஜித் வந்து இவர் விளையாடுறது பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதை காலனியில் கிரிக்கெட் விளையாடுவார்ல டெண்டுல்கர், அதை பார்த்துட்டே இருந்தனால அஜித்துக்கு வந்து டெண்டுல்கர் வந்து எவ்வளோ நல்லா விளையாடுவார்னு தெரியும், டெண்டுல்கர் மேலே நம்பிக்கை இருந்தது. அப்போது இவர் இங்கே விளையாண்டது வந்து சரி ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அஜித் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, he explained that I was nervous and asked sir to give me one more opportunity. அப்போ அந்த அக்ரிகர் சார்கிட்ட அஜித் வந்து எடுத்து சொல்கிறாரு, இவன் வந்து நிறைய பேர் முன்னாடி ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால ஒரு பதட்டத்தில் ஏதோ இதாகிட்டு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறாரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. அதேமாதிரி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவன் பார்வையில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போய் அவனுக்கு தெரியாமல் மறைவாக இருந்து பாருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. சாரும் என்ன சொல்கிறாரு, அக்ரீடு, ஒத்துக்கிட்டாரு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பேட் அகெயின் அண்ட் உடனே திருப்பி என்ன சொல்கிறாங்க, ஒத்துக்கிட்டு அவரை திருப்பி பேட்டிங் பண்ணி அண்ட் வித்தவுட் சர்ஸ் ட்ரெயின்டு, சாரோட பார்வை இல்லாமல், சார் அக்ரிகர் சார் பார்வையில் இல்லாமல் அக்ரிகர் சார் மறைவில் இருந்து ஐ ஸ்க்ரூட்டனிங் மீ, இவரை வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆர் ஸோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல். இவர் முன்னாடி சார் இல்லைன்னோட டெண்டுல்கர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. This time, sir agreed to let me join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life.
இந்த தடவை அவர் பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பேட்டிங் நல்லா பண்ண உடனே அக்ரிகர் சார் வந்து அவரை ஒத்துக்கிட்டு சரி டீமில் சேர்ந்துக்க சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே டெண்டுல்கருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமை தான் என்ன சொல்கிறாரு, ட்ரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப், அவரோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. The camp involved a session every morning and evening at Shivaji Park. இந்த கேம்ப் வந்து எப்படி இருக்குது, எல்லா நாளும் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஐ வுட் ப்ராக்டிஸ் பிட்வீன் 7:30 AM and 10:30 AM in the morning. காலையில் 7:30 10:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். தென் I had come back in the afternoon and practiced till late evening. The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. காலையில் 7:30 to 10:30 ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். திருப்பி ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டில் லேட் ஈவினிங். திருப்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆரம்பித்து லேட் ஈவினிங்னா பொழுதடைகிற வரைக்கும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அந்த ப்ராக்டிஸ் முடிகிற டைம் என்ன ஆயிடுவாராம், எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. எக்ஸாஸ்டட்னா நல்லா டயர்ட் ஆயிடுவாராம். அவ்வளோத்துக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் took 40 minutes from my house in Badra and I had to catch an early morning bus to make it on time. சிவாஜி பார்க்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ சிவாஜி பார்க் போகிறதுக்காக இவர் வந்து அவங்க இடம், அவர் வீடு எங்கே இருக்குன்னா பாந்திராவில் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு. பாந்திராவிலேருந்து பஸ் பிடிச்சி போகணுன்னா ஏர்லி மார்னிங் காலையிலே அவர் பஸ்ஸு பிடிச்சி போனால் தான் சீக்கிரம் அந்த டைமுக்கு போய் சேருவார். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் accompanied me டு கெட் மீ யூஸ் டு த ரொட்டீன். முதல்ல தொடக்கத்தில் வந்து அஜித் அவரோட அண்ணன் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காரு. டியூரிங் த பஸ் ஜேர்னிஸ் ஹி வுட் டாக் டு மீ அபவுட் த நான்சென்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்டு தீஸ் கான்வர்சேஷன்ஸ் அ லாட். இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடக்கத்தில் அவர் அண்ணன் அஜித் வந்து டெண்டுல்கர் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காருல, அவருக்கு அந்த ரூட் பழகணும், அந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சி போகணுன்னு பழகி கொடுக்குறக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டைம் வந்து இவர் விளையாடும்போது அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார்ல, என்னென்ன தப்பு பண்ணார் பேட்டிங்லங்கிறதெல்லாம் அஜித் வந்து டெண்டுல்கருக்கு சொல்லிக் கொடுப்பாராம். டெண்டுல்கர் வந்து கேட்டு ஒவ்வொரு தடையும் அதை மாற்றிக்கிட்டே வருவாராம். இன்ஃபேக்ட் த ஒன் திங் தட் ஐ ஹவ் கெப்ட் இட் வித் மீ ஆல் மை கேரியர் இஸ் அ நோட் தட் அஜித் கேவ் மீ கண்டெய்னிங் some thoughts about batting. It served as a very personal coaching manual. இவர் வந்து kept with me all my career is a note that Ajit gave me. அஜித் சொல்லி கொடுத்தது வந்து எப்பவும் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டுகிட்டே இருந்திருக்காரு. As a child I had only one set of cricket cloths and the routine was to wash them as soon as I had returned from the morning session. இவருக்கு வந்து கிரிக்கெட் கிளாத் வந்து அவர் சின்ன பையனில் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு, கேம்ப் போயிட்டு இருக்காருல, இவர்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் கிளாத் மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் கிளாத் என்ன பண்ணுவாராம், வாஷ் பண்ணி துவைச்சி போட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாராம். While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. இதே தான் என்ன பண்ணுவாராம், காலையில் போட்டுட்டு போய் விளையாண்டுட்டு வருவாராம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவைச்சி போட்டுட்டு சாப்பிடுவார். திருப்பி மத்தியானம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி காஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போடுவார். நைட் வந்து துவைச்சி போடுவார். இப்படியே ஒரு செட் ஆஃப் கிளாத்தே தான் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காரு. The system worked well apart from my pockets. There were never quite enough time for the pockets to dry out completely, and for the entire duration of the camp I played with wet pockets. துவைச்சி போட்டு அவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காருல்ல, காலையில் போய்ட்டு வந்து துவைச்சி போட்டு திருப்பி அதே இது மதியானம் எடுத்து போடுறாரு. மதியானம் போய்ட்டு நைட் துவைச்சி போட்டு அதே இது காலையில் அடுத்த நாள் காலையில் போடுறாரு. இப்படி துவைச்சி போட்டு ஒரே செட் யூஸ் பண்ணுவார். ஆனால் அவரோட பேண்ட் பேக்கெட்டோட ஈரம் கூட காயாது. அந்த ஈரம் காயறதுக்கு கூட டைம் இருக்காதான். அப்படியே அந்த செட் ஆஃப் ட்ரெஸ்ஸையே மாற்றி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, துவைச்சி போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. By the middle of summer camp, Sir had started taking an active interest in my batting and at the end of the 2 months informed Ajit that I had the potential to be a good cricketer if I practiced all year round. சார் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தார், நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததை பார்த்தோன்னா சார் வந்து 2 months கழித்து அஜித்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அஜித் யார், டெண்டுல்கரோட அண்ணன், அவரை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, இவன் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதேமாரி வருஷம் முழுக்க அவன் ப்ராக்டிஸ் எடுத்தான்னா நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. However, my school, the New English School in Bandra, did not have cricket facilities and Sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously.
அதே இவர் எந்த ஸ்கூலில் படிக்கார்? பாந்திராவில் உள்ள நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறார். ஆனால் அங்கே வந்து கிரிக்கெட்டுக்குரிய ஃபெசிலிட்டி வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்போது சார் சொல்கிறாரு, அக்ரிகர் சார் வந்து சொல்கிறாரு, இவனை வந்து வேறு ஸ்கூலில் எடுத்து போடு, அப்போ தான் இவன் வந்து அங்கே நல்லா கிரிக்கெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. One evening, Sir called my father and put forward his suggestion. ஒரு நாள் ஈவினிங்னா சாயந்தரம் என்ன பண்ணுறாரு, அக்ரிகர் சார் வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அவரோட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாரு? Ajit was in the room with my father at the time and they both accepted that it was necessary if cricket was to be my priority. அஜித்தும் எங்கே இருக்கார்? அப்பா கூட, அப்பாவும் சாரும் பேசுகிற அதே ரூமில் அஜித்தும் அவங்க கூட இருக்காங்க. அப்போ அக்ரிகர் சார் வந்து சொல்கிறாரு, இவன் வந்து கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறதா இருந்தால் இவனை வந்து நீங்கள் வேறு ஸ்கூலில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். மை ஃபாதர் sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து, அதாவது டெண்டுல்கரோட அப்பா வந்து டெண்டுல்கர் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாராம்? நீ உண்மையிலே கிரிக்கெட்டில் முழுமையாக போறியா, கிரிக்கெட்டில் இறங்க போறியா, முழுசும் இறங்க போகிறேன்னா எனக்கு ஒன்று ஸ்கூல் மாற்றுறதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. I should do so only if I was really serious about playing cricket. I assured him I was, and so it was agreed that I should move to Shardashram Vidya Mandir where Akrigar sir was the cricket coach. அப்போ இங்கேருந்து எங்கே போகிறாரு? இப்போது எந்த ஸ்கூல்லேருந்து? இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து, லிட்டில் இங்கிலீஷ் ஸ்கூலில், நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு இவரை மாற்றுறாங்க. அங்கே வந்து யார் இருக்கா? அக்ரிகர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சாக இருக்காங்க. ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் were getting channeled into cricket, which acted as a kind of safety valve. My father always said that all he wanted me to do was give it my best effort without worrying about the results. அப்பா என்ன சொல்லுவாங்க எப்போவுமே? அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்களாம்? ரிசல்ட்டை பற்றி நீ கவலைப்படாத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லுவாங்களாம். In my first year at Shardashram, I played 55 practice matches during the summer break of 60 days. ஷாரதாஷ்ரமில் உள்ள ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணி அவர் ஸ்கூல் மாற்றிருக்காங்கல்ல, அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து இவர் எவ்வளோ கேம்ஸ் விளாண்டுருக்காருன்னா 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் விளாண்டுருக்காரு. 55 மேட்சஸ் எத்தனை டேஸில்? 60 days சம்மர் பிரேக்கில், வெறும் 60 daysல 55 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ் டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. காலையில் 7:30லேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் அவர் சம்மர் செஷன் நடக்கும், அவரோட மேட்ச் நடக்கும். மை ஈவினிங் செஷன் would start at 5 PM after only a 30-minute break. வெறும் half an hour, 4:30க்கு அப்புறம் half an hour break மட்டும், half an hour இன்டர்வல் விட்டுட்டு 5 o'clockலேருந்து திருப்பி ஈவினிங் செஷன், ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். டியூரிங் த பிரேக் sir would often give me some money to go and to have a vada pav. பிரேக் டைமில் half an hour பிரேக் கொடுக்காங்கல்ல 4:30 to 5, அந்த டைம் வந்து அர்ச்சிகர் சார் வந்து டெண்டுல்கருக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்து போய் வடாப்பாவை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவார். வடாப்பாவுனா என்னதுன்னா, இங்கே நம்ம வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதேமாதிரி பாம்பேயில் வந்து வடாப்பாவுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபன் ஐட்டம். Between 5 PM and 7 PM, I had 5 more net sessions. 5 PMலேருந்து ஈவினிங் 5 PMலேருந்து 7 PMக்குள்ளே திருப்பி 5 games 5 games விளாண்டுரு வரோம். Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. கடைசி 15 minutes இருக்கும்போது சார் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 1 rupee காயின் எடுத்து ஸ்டம்ப் மேலே வச்சுருவாங்களாம். வச்சுட்டு நீ இந்த கேமை விளாண்டு ஃபுல்லாக முடிச்சுட்ட அவுட் ஆகாமன்னா இந்த காயின் வந்து உனக்குன்னு சொல்லிடுவாராம். In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. இந்த டைமில், இந்த கடைசி 15 minutesல அந்த கேம்பில் இருக்க எல்லா பவுலர்ஸுமே வந்து என்ன பண்ணுவாங்களாம், இவருக்கு மாற்றி மாற்றி பால் போடுவாங்களாம். வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங். 60லேருந்து 70 60லேருந்து 70 பாய்ஸ் வந்து ஃபீல்டிங்லே இருப்பாங்களாம். இட் மென்ட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட் டு சர்வைவ் தோஸ் இன்டென்ஸ் 15 minutes. 15 minutesல அந்த கேம்பில் உள்ள எல்லா பாய்ஸுமே வந்து பவுலிங் போடுவாங்க. எல்லா பாலையும் அவர் அடிக்கணுமா, அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள்.
Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained. அந்த 1 rupee coin சார் ஸ்டம்ப் மேலே வச்சுருக்காங்களா, அதை வின் பண்ணுறது வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குமா. அதுக்காக அவர் ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆனாலும், அதாவது முழுசாக சோர்வடைஞ்சாலும் கஷ்டப்பட்டு விளையாடுவாராம். At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. இதெல்லாம் ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சோடனே சார் என்ன சொல்லுவாங்களாம், அந்த கிரவுண்டை வந்து 2 தடவை ஃபுல்லாக அவரோட ஃபுல் சூட்டோட அந்த பேட் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அது ஃபுல் சூட்டு, க்ளவுஸ், பேட் எல்லாம் போட்டுட்டு அந்த ஃபுல் கிரவுண்டையும் 2 தடவை சுற்றி வர சொல்வாராம். That was the last part of my training and I had been completely exhausted by the end of it all. இதுதான் அந்த ஒரு நாளில் அவர் பண்ணக்கூடிய லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ட்ரைனிங் முடியும் போது அவர் முழுசாக சோர்வாயிருவார். It was a routine I would repeat right through my summer holidays and it helped me to build up physical and mental stamina. இதுதான் சம்மர் ஹாலிடேஸில், அதாவது லீவ் டைமில் அவர் ஃபுல் டைமும் இந்த மாதிரி தான். காலையில் எத்தனை மணிலேருந்து 7:30 to 4:30, அதுமாதிரி ஈவினிங் 5 to 7 அவர் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் ஃபுல் இதுதான். Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. எப்போவாவது சில சமயங்களில் டெண்டுல்கரோட அப்பா வந்து டெண்டுல்கரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாராம். அப்படி வரும்போது இவங்க திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டெண்டுல்கர் எப்போவுமே என்ன கேட்பாராம், ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில் கேட்பாராம். ஃப்ரூட் காக்டெயில்னா என்னது, நிறைய பழங்கள், நம்ம ஊர்களெல்லாம் பழரசம்னு குடிப்போம்ல, அதே மாதிரி நிறைய பழங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு கிளப்புக்கு பக்கத்தில் அது கிடைக்குமா, அது வாங்கி தர சொல்லி டெண்டுல்கர் கேட்பாராம். While this regular demand was a little unreasonable, because at the time I had not realized that my parents also had to take care of the needs of my brothers and sister, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. எப்போ அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போக வந்தாலும் இவர் வந்து டெண்டுல்கர் வந்து அது கேட்பாராம். அது வந்து நியாயம் இல்லாமல் இருந்தாலும் அவர் வந்து அந்த வயசில் அவருக்கு புரியலை, அவர் கேட்பாராம். அதாவது அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க அந்த இதில் அவங்க அண்ணன் மாதிரியும் பார்க்கணும், அவரோட டெண்டுல்கரோட சிஸ்டரையும் பார்க்கணும். அப்போ டெய்லி நமக்கு வாங்கி கொடுக்குற கஷ்டம்னு தெரிஞ்சாலும் அவர் புரியாமல் அவர் கேட்பாராம். டெண்டுல்கரோட அப்பாவும் இவரோட முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குறதுக்காகவே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாராம். On other days, when I made my way home from Shivaji Park on my own, I had often fall asleep on the bus. அதேமாதிரி மற்ற நாட்களில் சிவாஜி பார்க்லேருந்து ஒத்தையில் பாந்திராவில் தானே அவர் வீடு இருக்குது, அங்கே போகும்போது தன்னை அறியாமல் சோர்வுனால் அவர் பஸ்லேயே தூங்கிடுவாராம். இஃப் ஐ மேனேஜ் டு சிட் டவுன், உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடச்சா உட்காந்து தூங்கிடுவாராம். Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. அதாவது யாருக்காவது மும்பைக்கு போக சான்ஸ் இருந்தது, இந்த பீக் ஹார்ஸ்னால் அந்த லேட் நைட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா, பஸ்ஸில் போகிறது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு இருக்குமா, சீட்டே கிடைக்காதான். அப்படி கஷ்டப்பட்டு இவருக்கு சீட்டு கிடைச்சா அந்த சீட்டில் உட்காந்துட்டாருன்னா உடனே தூங்கிடுவாராம் டயர்ட்னஸ்னால். On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. அப்படியே அவர் பஸ்ஸில் கஷ்டப்பட்டு இப்போ நின்றுட்டு போனாலும் பஸ் கண்டக்டர் வந்து இவர் எப்போவும் திட்டிகிட்டே இருப்பார். எதுக்காக, இவர் வந்து இவர் கையில் கிட் பேக் வச்சுருப்பார். கிட் பேக்னா என்னது, பேட், ஸ்டம்ப், க்ளவுஸ் அப்படின்னு கிரிக்கெட்டுக்கு அவருக்கு தேவையானது எல்லாமே ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்களே, அதுதான் கிட் பேக். அந்த பேக் வச்சுருக்கனால என்ன ஆயிருமா, அது வந்து கூட வர்ற இன்னொரு பேசஞ்சரோட இடத்த பிடிச்சிக்குமா. அப்போ இன்னொரு ஆள் நின்று வர்றதுக்கு கஷ்டம் இல்லை, அப்போ ஒரு பேசஞ்சர் குறைஞ்சிருவாங்கன்னு சொல்லி கண்டக்டர் இவர்கிட்ட கோவப்படுவாராம். It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. சில சமயங்களில் கண்டக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்களாம், இங்கெல்லாம் நம்ம பக்கம்ல லக்கேஜுக்குன்னு டிக்கெட் போட சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி அவரையும் அந்த கிட் பேக்குக்கும் சில நேரம் டிக்கெட் போட சொல்லுவாங்களாம். I didn't have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride. அதாவது செகண்ட் டிக்கெட், இன்னொரு டிக்கெட் இருக்கிறதுக்கு அவர் கையில் காசு கூட இருக்காதான். ஆனால் இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் ஒரு பாடமாக அவர் படிச்சுக்கிட்டே வந்தாராம். Dirty cloths often added to the embarrassment. With time, I evolved a way of wrapping the kit bag around me. Dirty clothes added embarrassmentனா அவர் உடுத்துட்டு வர ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் அவருக்கு அஷேமாக வெக்கமாக ஃபீல் பண்ணுவாராம் பஸ்ஸில் அந்த கூட்டத்தில் அவர் அழுக்கு ட்ரெஸ்ஸில் வர்றதை.
அதே மாதிரி ஐ evolved a வே ஆஃப் wrapping the kit bag around me. அந்த கிட் பேக்கை வந்து அவரை சுற்றி அப்படி அந்த ட்ரெஸ்ஸை மறைக்கிற மாதிரி அவர் வச்சுட்டு கொண்டு வருவாராம். Just as the helmet and pads became a part of me while batting, so the kit bag became an extension of me on the bus. I had often take the bus or train from Badra to Church Gate, and it was all a great learning experience. இவருக்கு இப்படியெல்லாம் பஸ்ஸில் இந்த கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்ததை இவர் என்னவா எடுத்துக்கிட்டார், லைஃப்பில் ஒரு பாடமாக எடுத்து முன்னேறணுங்கிற ஒரு வெறியோட கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. இவருக்கு வந்து கிரிக்கெட் அவ்வளோ ரொம்ப பிடிச்சி அவர் சம்மர் கேம்பெல்லாம் போயிட்டே இருந்தாருமே என்ன பண்ணிடுவாராம், சில நேரங்களில் அவர் வீடு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவார்ல கிரிக்கெட்டு, அது விளையாண்டுட்டு இருக்கும்போது ஐயோ கோச்சிங்க்கு போகணுங்கிறதே தன்னை மறந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட ஆரம்பிச்சிருவாராம். If I didn't turn up, Agrigar sir would jump onto his scooter and come to find me. இவர் மறந்து போய் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருந்தாலும் அக்ரிகர் சார் என்ன பண்ணுவாராம், அவரோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து இவனை கூட்டிகிட்டு போக வந்துடுவாராம். Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with the excuses, but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. இவர் வந்து அக்ரிகர் சாரை பார்த்தோன்னே நான் மறந்துட்டேன் அது இதுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்ல பார்ப்பாரான். ஆனால் சார் வந்து அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் உடனே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே வான்னு சொல்லி அவனை டெண்டுல்கரை ஹரியப் பண்ணி கூட்டிகிட்டு போவாராம். On the drive, he would tell me, don't waste your time playing insane games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire. போகும்போது அக்ரிகர் சார் வந்து டெண்டுல்கர்கிட்ட பேசிகிட்டே போவாராம். பேசும்போது என்ன சொல்வாராம், நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி விளையாண்டுட்டே டைமை வேஸ்ட் பண்ணாத, கிரிக்கெட் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீ வந்து அதில் ஒரு பெரிய ஆளாக வரணும், அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கு அது எவ்வளோ பெரிய மேஜிக் மாரி வருது, உன்னை எப்படி மாற்றுதுன்னு பாருன்னு சொல்லி டெண்டுல்கர்கிட்ட சொல்வாராம். We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be successful. அதே மாதிரி என்ன சொல்வாராம், we need to have proper career orientation. அதாவது நமக்கு வந்து கரெக்டான இது செலக்ட் பண்ணணும், கரெக்டான ஈடுபாடு வேணும் நம்ம செய்கிற இதில். யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூஸிங் த டைப் ஆஃப் கேரியர் யூ வாண்ட். எதிர்காலத்தில் நம்ம எப்படி வரணுங்கிறத வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம முன்னேறுவோங்கிறதும் சொல்லியிருக்காரு. நீ வந்து அதேமாரி சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நீ எதை விரும்புகிறியோ அதை சூஸ் பண்ணி செய்ய, அப்போ தான் நீ வந்து வெற்றி அடைய முடியும்னு சொல்லுவாராம். At that time, I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my actions and can only admire Agrigar sir's farsightedness. அதாவது அந்த டைம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னை வந்து சார் வந்து கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாமல் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தா நான் எப்படி விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கேன், சார் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்கங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி டெண்டுல்கர் சொல்கிறார். Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. ஒரே ஒரு தடவை சார் என்னை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமானது சொல்லிக் கொடுக்கும்போது. எப்போது, once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. ஒரே ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், இந்த ப்ராக்டிஸ்க்கு போகாமல் டிமிக்கி கொடுத்துட்டு எங்கள் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சார் Once, I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. அதாவது ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன், இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்க போயிட்டேன். எதுக்கு ப்ராக்டிஸ்க்கு போகாமல் கோச்சிங்க்கு போகாமல் அதுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து சார் வருவாங்க நான் நினைக்காம அங்கே போயிட்டேன். He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. அப்போ சார் வந்து என்கிட்ட கோவப்பட்டாங்க, நீ வந்து மற்றவங்க விளையாடுறது பார்க்க போகிறது வந்து உனக்கு முக்கியம் இல்லை, அது அவசியம் இல்லை, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா ஒரு நாள் ஒன்றை வந்து எல்லோரும் பார்க்க வருவாங்க, நீ விளையாடுறது வந்து இப்படி மக்கள் எல்லோரும் சுற்றி உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி என்கிட்ட கோவப்பட்டாங்க. Had it not been for sir, I would not be the cricketer I turned out to be
அதாவது சார் வந்து என்னை இவ்வளோ இது பண்ணி கூட்டிகிட்டு போகலைன்னா நான் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி கிரிக்கெட்டர் ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாரு. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கரெக்டான கோச்சாக இருந்தாங்க. I owe myself to him. நான் வந்து தலை வணங்குறேன் அவங்கள நினச்சின்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவங்கள பற்றி. அப்போ இந்த லெசன் மூலமாக ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி முழு மனசோட ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க.